உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் மணமகனுக்கு வரதட்சணையாக 31 லட்சம் ரூபாயை பெண் வீட்டார் கொடுத்தபோது சபையிலேயே வரதட்சணை வேண்டாம் என கூறிய மணமகன் குடும்பத்தினர் உங்கள் பெண்ணை திருமணம் செய்ய கொடுப்பதே தங்களுக்கு கிடைத்த மரியாதைதான் என கூறும் காட்சிகள்தான் இவை. வரதட்சணைக்கு எதிரான இந்த செயலை இணையவாசிகள் பாராட்டி வரும் இதே உத்தரப்பிரதேசத்தில் இதற்கு எதிர்மறையான ஒரு சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சரண் சிங். இவரது 26 வயது மகளான தீபன்ஷிக்கும் எஸ்ஐ ராஜேந்திரா என்பவரின் மகனான விஷாலுக்கும் கடந்த 9 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றுள்ளது. வழக்கறிஞரான விஷாலுக்கு வரதட்சணையாக நகை, பணம் மற்றும் ஸ்விஃப்ட் கார் ஒன்றையும் சரண் சிங் வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிறு அன்று சரண் சிங்குக்கு தீபன்ஷியின் மாமியார் தொலைபேசியில் அழைத்து உங்கள் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவரை வந்து அழைத்துச் செல்லுமாறும் கூறியுள்ளார். இதனால் சரண் சிங் அவரது மனைவியுடன் பதறியடித்தபடி அங்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தீபன்ஷி மட்டும் சுய நினைவின்றி கிடந்துள்ளார். உடனே மகளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார். அங்கு தீபன்ஷியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதை கேட்டு அலறி துடித்தனர் அவரது பெற்றோர். இதன் பின் அவர்கள் போலீசாரிடம் கூறிய ஒவ்வொரு தகவலும் திடுக்கிட வைத்தது. திருமணத்தின் போது தீபன்ஷியின் குடும்பத்தினர் கொடுத்த வரதட்சணைகளை எல்லாம் மகிழ்ச்சியுடன் விஷால் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டுள்ளனர். ஆனால் திருமணமாகி சில நாட்களில்தான் அவர்களது உண்மையான முகம் தெரிய வந்துள்ளது. தங்களிடம் விலை உயர்ந்த கார்கள் உள்ளது என்றும் நீ விலை குறைவான ஸ்விஃப்ட் காரை வரதட்சணையாக கொண்டு வந்துள்ளாய் என கணவன் விஷாலின் பெற்றோர் கூறி அவமானப்படுத்தியுள்ளனர். மேலும் ஸ்விஃப்ட் காருக்கு பதில் விலை உயர்ந்த ஸ்கார்பியோ காரை வரதட்சணையாக வாங்கி வா என தினமும் தொல்லைப்படுத்தியுள்ளனர். ஸ்கார்பியோ காரை வாங்கி வா, இல்லையென்றால் அடித்து கொன்று விடுவேன் என்று கணவன் விஷால் தினமும் குடித்துவிட்டு தீபன்ஷியை கடுமையாக தாக்கியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து தனது பெற்றோரிடம் சொல்லி தினமும் அழுது புலம்பியுள்ளார் தீபன்ஷி. இந்த நிலையில்தான் தீபன்ஷி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தீபன்ஷியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு விசாரணை நடத்தினர். அப்போது வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபன்ஷியின் கணவர் விஷால், மாமனாரான எஸ்ஐ ராஜேந்திரா மற்றும் மாமியாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.